ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கப் போகிறது. ஆம் செல்லவே, இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு. உன் மனதில் தைரியத்துடன் வரும் கஷ்ட போராட்டங்களை எதிர்த்து தகர்த்து வெளியில் வர வேண்டும். அந்த இடத்தில் அழவோ புலம்பவோ தலையில் கை வைத்து உட்காரவோ கூடவே கூடாது. உனக்காக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். உனக்கு துணையாக நான் கூறுவதை எல்லாம் கேட்டு மனதை தெளிவுபடுத்தி துணிவுடன் செயல்படுவதாகத்தான் இதை அனைத்தும் உனக்கு இந்த முருகப்பெருமான் உரக்க சத்தமிட்டு கூறுகிறேன். சரிதானே என் செல்லவே? உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. மன ரீதியான உன் கஷ்டங்களோ மனசை கஷ்டப்படுத்துகிற உன் பிரச்சனைகளும் இதோ தீரப்போகிறது. உன் வாழ்க்கையிலேயே என்னை மட்டும் முழுதாக நம்பு. எப்போதுமே நீ நன்றாக இருப்பாய். வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஆரம்பமே ஏமாற்றம் தானே. நீ அந்த ஏமாற்றத்தில் இருந்து பக்குவமாக வெளிவருகிறாயோ அதுதான் உனக்கு சரியான பாதையை காட்டப் போகிறது. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஜெயித்திடுவாய் என் செல்லமே. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றம்தான். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் உனக்கு பிடித்ததை மட்டும் செய். நீ எதையெல்லாம் செய்ய நினைத்தாயோ முழுமையாக அதில் முழு மனதில் ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும். அதைத்தான் சொல்கிறேன் என் செல்ல பிள்ளை. உன் நல்ல எண்ணத்திற்கு நான் தரும் பரிசானதுதான். உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கப் போகிறது. அந்த தருணத்தில் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் முருகா முருகா என்று கூறி ஆனந்தப்படுவாய். உன் மனசை நீ தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். நான் சொல்வது புரிகிறதா? என்ன நடந்தாலும் சரி, இனி நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் நான் செய்ய போகும் மாய வேலைகள் தான். அது உனக்கு பார்ப்பதற்கு உனக்கு நல்லது போல தெரியவில்லை என்றாலும் அதன் முடிவானது உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். ஆகவே நடக்கும் எல்லாவற்றையும் நானே நடத்தி காட்டுவேன். இது நல்லபடியாக நடந்து உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன். நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கும். பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும். அப்படி போகும்போது வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பாராத போது நடக்கிறதும் எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதானே. வேண்டியது கிடைக்கும் போது சந்தோஷம் அடைகிறாய். வேண்டியது உனக்கான வேண்டியது கிடைக்கும் போது என் செல்ல பிள்ளை நீ சந்தோஷம் ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கிறாய். வேண்டியது கிடைக்காத போது இழப்புகளை சந்திக்கும் போதும் பல பாடங்களையும் அனுபவங்களையும் நீ பெறுகிறாய். புரிகிறதா? இது எல்லாமே உன் வாழ்க்கையை உனக்கு உணர வைப்பதற்கும் உனக்கான வாழ்க்கையில முன்னேற்றத்தை தருவதற்கான சோதனைகளை தவிர அதற்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரியான சோதனைகள் உனக்கு நடக்கிறது. நீ இழந்து விட்டதாக எண்ணி வருத்தப்படும் வேளையிலும் நீ பொறுமையோடு இருந்தேயானால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக உன்னிடத்தில் வந்து சேரும். இதோ அதற்கான திருப்பம் நாளை நல்ல பொழுதாகத்தான் உனக்கு அமையும். நீயே ஆச்சரியப்பட போகிறாய். ஏனென்றால் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது உன் கையில் கிடைக்கப் போகிறது. வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் தாங்கும் பக்குவமும் பெற்ற பிள்ளை நீ. இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய். நீ இக்கட்டான சூழ்நிலையின் போது நேர்மை தவறாமல் உண்மைக்கு மாறாமல் நடக்கிறியானுதான் நான் சோதித்தேன் இந்த முருகப்பெருமான் உன்னை. நீ கஷ்டமான சோதனை கட்டத்தில் கூட சிறிதும் நம்பிக்கை குறையாமல் என்னை நாடி வருகிறாயா? அந்த நேரத்திலும் உனக்கு உதவி செய்ய தோணுதான உன்னை சோதனை செய்தேன் என் செல்லமே. இவையெல்லாம் என்னுடைய திருவிளையாடலில் ஒன்று. இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாக மாறப்போகிறது. இனி நிகழ்காலமானது திருப்புமுனை காலமாக மாறிவிட்டது. ஆம் செல்லமே,
உனக்கு அந்த திருப்பம் நாளைய நல்லதொரு விடியலில் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகுது என்று நம்பிக்கையோடு காத்திரு. ஆம் செல்லமே, நான் இன்னொன்று சொல்லட்டுமா? வாழ்க்கையில் எதுவுமே நடக்காததை போல புதிய ஒன்றை ஏற்க கற்றுக்கொள், பழகிக்கொள். அந்த மாதிரியான புதிய ஒன்றுதான் உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிச்சயமாக தரும். பல நிகழ்வுகளை மறக்காமல் நீ மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்து விட்டது. புரிகிறதா? ஏமாற்ற உணர்வுகள் உன் நிம்மதியை நிலைகுலைய செய்து விட்டது. அதனால்தான் எதை நினைத்தும் குழம்பிக்காதே என்றுதான் நான் அடிக்கடி சொல்கிறேன். மறதியே இல்லாத நேரத்தில் மன கட்டுப்பாட்டோடு இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். உனக்கு பிடிக்காதது நடக்கும் இடத்தில் அமைதியாக இருந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் விமர்சனம் செய்வதையும் விட்டுவிடு. அந்த இடத்தில்தான் உனக்கான மனப்பக்குவத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாமே. உன் வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை நீ பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய். நீ அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள். நீ நினைத்தது, ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பான மேலான ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம். அதனால் எதற்கும் கலங்கக்கூடாது, எதை நினைத்தும் பயப்படக்கூடாது. நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்குள் மகிழ்ச்சியை நிச்சயமாக நான் அள்ளித் தரப்போகிறேன். உன் கஷ்டங்களை உன் தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியும். தூங்க வந்து விட்டாலே தலையணியில் உன் கஷ்டங்கள் அனைத்தும் கண்ணீர் தண்ணீராக ஓடும். என் செல்லப்பிள்ளை, நீ நிம்மதியாக தூங்கி எத்தனை இரவுகளை கடந்து வந்துவிட்டேன் என்று நீ புலம்புவது எனக்கு கேட்கத்தான் செய்கிறது. நீ இப்பொழுது மன அழுத்தத்திற்கு ஆளாகி உள்ளாய். மனம் பித்து பிடித்தது போல் உனக்கு இருக்கும். ஆம் செல்லமே, அனைத்தையும் மறந்துவிட்டு நிம்மதியாக தூங்கு. நீ உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டிரு. இந்த முருகப்பெருமானை நம்பியவர்களை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன். எப்படியாவது இந்த முருகப்பெருமான் உன்னை காப்பாற்றியே தீர்வேன், கவலைப்படாதே. இந்த மாதிரியான நிலைமை கூடிய விரைவில் நிச்சயமாக மாறும். கவலையை விட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கி எழு. இன்றிரவு என் பிள்ளைக்கு கனவில் வந்து நிச்சயம் நல்ல செய்தி தருவேன். நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது. நிச்சயமாக ஆம் செல்லமே, நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கப் போகிறது. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டாய்தானே? நிம்மதியாக தூங்கு. உனக்கான பொழுது நல்ல பொழுதாக நாளை விடியப் போகிறது. ஆம், இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.